சும்மா இல்லாமல் ஆன்லைனில் ஒரு ஷூ ஸ்டாண்டு ஆர்டர் போட்டாச்சு. அது வந்தோடனே அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே, ஐயோ. அதில் வேறு சர்வீஸ் வேறு உள்ளே புந்து ஒவ்வொரு பைப்பாக உருவி ஸ்டாண்டே கழட்டிட்டான். இவ்வளோ கஷ்டப்பட்டு அசம்பிள் பண்ணது கடைசியில் திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஷூ ஸ்டாண்ட் வந்து நாங்கள் பட்ஜெட் ரேட்டில் தேடினதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஷூ ஸ்டாண்டுன்னே சொல்லுவேன். வீடியோ பாருங்கள், என்ன ப்ரைஸு, எதில் வாங்கணுங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல் அஸ்ஸர் லுக்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பராக ஒரு ஷூ ஸ்டாண்டு வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு. ஒரு ப்ராடக்ட் நாங்கள் வெளியில் வந்து செப்பல்ஸு ஷூலாம் பார்த்தீங்கன்னா அந்த வாசல்லே வரிசையாக விட்டுருக்கோம். அதை வந்து கொஞ்சம் நல்லா நீட்டான இடத்த பண்ணணும்னு இந்த ஷூ ஸ்டாண்டு வாங்கியிருக்கோம். ஷூ ஸ்டாண்ட் வந்து விலை பார்த்தீங்கன்னா வெளியில் கேட்குற ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் நம்ம இது ஆன்லைனில் இருக்கவே ரொம்ப பெஸ்ட்டு பட்ஜெட் ரேட்டில் அதை வாங்கியிருக்கோம். நான் ரேட் உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள் நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஷூ ஸ்டாண்டை நம்ம அன்பாக்சிங் பண்ணி அசம்பிள் பண்ண போகிறோம். யாரோடனா நம்ம குட்டி சர்வேஸோட. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். இன்னும் வேற என்ன எடுக்கிறீங்க? பொறுமையா பாக்ஸ் வேணுமா? ஆமா, அது டைட்டா தான் இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 8 பீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் 8 பீஸ் இருக்கு. இதுலேயே வந்து சின்ன சைஸில் இருக்க அந்த பைப் பார்த்தீங்கன்னா 5, 9, 12 பீஸ் இருக்கு. 3, 7, 11, 14, 16 பீஸ் இதில் இருக்குது. பீஸில் வந்து 16, 2, 4, 7, 10, 12, 16. ஓகே, இது எல்லாமே நம்ம அசம்பிள் பண்ணுவோம். எல்லாம் பிடி அப்புறம் பண்ணுவோம். எங்க ஜாயின் பண்ணா நிக்குமா நல்லா சூப்பா? அதே மாதிரி நல்லா சத்தம் கேட்குற மாதிரி லாக் பண்ணுவோம். லூஸா தான் இருக்கு. நீங்கள் லாக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று அதான் பண்ண முடியாம கையில் வச்சுக்கேன். மட்டும் வாங்க, ஒரு நிமிஷம். அந்த இதில் பண்ணாங்க, கீழே கொடுத்துருந்தாங்க. இது இப்படிதான் வச்சுக்கணும், நிற்க வச்சுக்கணும். தப்பா பண்ண நீ இப்போ உட்காந்து நான் எடுக்கிறேன். தெரியுதா? மட்டுமா இது அப்பா நீ சூப்பராக பண்ண. ஒரு நிமிஷம் வேற ஒருத்தர் தெரியுமா? இந்த 4 கார்னர் இருக்கும். நீ நல்ல டைட்டா நான் சொல்லிட்டாலும் இங்கே இருக்குப்பா. இல்லை ஒரு நிமிஷம் இது இருக்கட்டும். நம்ம இதே மாதிரி பேட்ச் கொண்டு எடுக்கணும். வந்து இது எங்க வாங்கணும் கடைசியில சொல்றோம். அப்ப நீங்க கேட்கோங்க. ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சேன். சரி, இது ஷூ ஸ்டாண்ட் வாங்குறதுக்கு யார் ஐடியா கொடுத்தா? வேற யாரு? எங்க அம்மா தான் இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நான் வந்து என்னென்ன ஆர்டர் பண்ண போறேன்னா பொம்மை என்னென்ன ஆர்டர் பண்ணி வாங்கிருக்கோம். நான் வந்து பேக் நம்ம யூசர் ரிவ்யூஸ்
நம்ம எது ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடியுமே யூசர் ரிவ்யூஸ் பார்த்து தான் ஆர்டர் போடுவோம். இதில் வந்து யூசர் ரிவ்யூஸ் வாங்கி அதில் ஃபிட் பண்ணி எல்லாமே பாசிட்டிவாக தான் போட்டிருந்தாங்க. 4+ ரேட். இவ்வளோ ரேட்டுக்கு இவ்வளோ தாங்க கிடைக்கும். நம்ம சீப்பாக நம்ம ஸ்டீலில் வாங்குகிறோம். ஸ்டீலில் வாங்கினா தான் ரேட் அதிகம். 400 ரூபா. ஸ்லிப்பர் வைக்கிறது தானே. இப்போ வந்து இதே மாதிரி இதில் வந்து ஃபிட் பண்ணுறோம். சரி நம்ம வச்சுக்கோம். ஏன் அதுக்கு லாக் பண்ணுறா? நீ பிடிச்சிக்கலாம். அப்போ லாக் வந்து சரி நான் நீ பிடிச்சுமா வை. அப்போ லாக் பண்ணுறேன். யூசர் ரேட்டிங்ஸ் எல்லாமே 4+ தான் கொடுத்துருந்தாங்க இது. ஆனால் என்ன கலர் நம்ம ப்ளூ ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு பிளாக் வந்துடுச்சு. இது 3வது ரேக்கு. இது எத்தனை இது இருக்குது? இன்னும் ரேக் வரும். 4 ரேக் வரும். அவ்வளோதான் 4 ரேக்கு. 1 2 3. அதான் இது அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வைஸுக்கு பார்க்கும்போது ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருக்குது. பார்க்கலாம் ஷூ வச்சா எப்படி நிற்கிதுங்கிறது நான் அதையும் பார்க்குறேன். ஷூ வச்சா எப்படி தாங்குறது. ஏன்னா கையை வச்சு அழுத்தும் போதே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. என் பக்கமாக கற்றுக்கணும். கையை வச்சு அழுத்தும் போதே வளையுது. ஆனால் ஷூ வந்து அட்லீஸ்ட் ஒரு ஷூவை வந்து 2 ஷூ சேர்ந்ததுன்னா ஒரு 1 கிலோ தான் இருக்கும். சரி ஓகே பார்க்கலாம். நம்ம இது அசம்பிள் பண்ணிவிட்டு ஷூ வச்சுக்கலாம். ஆனால் இருக்கிற செப்பல்ஸ் எல்லாமே வைக்கணும். உங்களுக்கு வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடாது. மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அழுத்திக்கணும். நம்ம ஒரே இதை வச்சு அட் டைமில் ப்ரெஸ் பண்ணாலும் போகும். சரி நம்ம மெதுவாக வந்து பிரச்சனை மெதுவாக இந்த பக்கம் வெளியில் வந்துட போதும். ஆகிட்டு அப்புறம் போட முடியாது. இதுக்குதான் ஒரு ஹெல்ப் தேவை. இல்லை நீ புடி சும்மா போதும். தாங்க இரு. அப்பா ஒவ்வொன்றா ட்ரெஸ் பண்ணிடு. எங்க வெளிச்சமே தெரியல. கண்ணாடி இருசாமி புடுங்கிட்டு வந்துரும். ஆனினா தனியா வந்துடும். 1 ரொம்ப பொறுமையாக தான் பண்ண வேண்டியது. எத்தனை ரேக் வருது? 4 வருது. அது பண்ணு. 1 2 3 என்னடா ஒரு பக்கம் போக மாட்டேங்குது. 4 அப்ப போட்டேன். அதே மாதிரி அந்த சைடு அதுக்கு ஒரு 4 போட்டு வை. ஆனால் இல்லையே. இரு அதை போடு. அதை செட் பண்ணு. அது திருப்பு. என்னடா அது டான்ஸ் ஆட மாட்டேங்குது. தான் ஆகும். ஏற்கனவே வீடியோ இந்த ஷூ ரேக்கோட ரேட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். வீடியோ நான் சுற்றுறேன். சரி சொல்லு. அப்போ ஏதாவது பேசுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். சரி கலந்து உடனே விழுந்துடும். சரி இந்த வெயிட்டான சூறாக்க எடுத்துட்டுறியா? கீழே வந்துட்டு நான் நின்று பேசுறேன். இருடா ஓடாதீங்க. வர போட்டோ எடுக்கலாம். இங்கதான் நல்லா தெரியுது. அது எத்தனை போச்சுதா?
ஏன் அங்கே நல்லா இல்லையா? நல்லா இருக்கு என்னது இங்கே நடக்கும். ஐயோ அதெல்லாம் இது பண்ணு. இங்கே பண்ணுவா அதான் நல்லா இருக்கு. நீ பண்ணு. நீ இந்த மாதிரி பண்ணுறா இவ்வளோ இந்த ரேக் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மாஸ்டர் ஏத்த சொல்லுங்கப்பா. இந்த பைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குதா என்னன்னா இது பிவிசி ஒட்டுற சால்வெண்ட்டு. நான் ஏற்கனவே ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி பைப்லேயே பண்ணிடலான்ட்டு தான் இந்த மாதிரி பைப் வாங்கிட்டு வீட்டில் வச்சுருக்கேன். இதுலேயே ரெடி பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ அதுக்குள்ளே ஆன்லைனில் கிடச்சிதுங்கிறதுக்காக இதில் வாங்கியாச்சு. ஸோ அதனால் இப்போ இது பிவிசி ஒட்டுற சால்வெண்ட்டை இதில் போட்டோமா? போட்டாச்சு. பரவாயில்லையே பிடிச்சிக்கிச்சு கப்பு நீங்கள் வச்சுட்டு இது நீங்கள் ஃபிட் பண்ணுறது பிடிக்கணும். போதும் வீடியோ எடுத்த வீடியோ போதும். கட்டலை நீங்க பாருங்க அப்புறம் எப்படி இருக்கும் மூச்சு. தெரியும் கருப்பா தான் மூஞ்சி தெரியுது. 2 கருப்பு உருவம். ஏங்க நான் அந்த பக்கம் போய் எடுக்கிறேன். நீங்க திரும்பி இல்லைங்க இப்படி சைடா நில்லுங்க. ரொம்ப தூக்காதா அறிவு. நம்மளாம் கொடுக்கல. இருங்க நிமிஷம். இங்கே வாடா டக்குன்னு நகரா இருந்தா ஸ்டாண்டு பிடிக்கிட்டு ஒவ்வொரு மட்டும் ஆமாம் ஒரு வேலை இருப்பா அப்படி ஒரு வேலை ஸ்டாண்ட்